ஹலோ வெல்கம் ஐடியர் கற்றுக்குட்டீஸ். நாம் இப்போ நம்ம சேனலில் 12th மேத்தமெட்டிக்ஸ் பார்த்துட்ருக்கோம். சாப்டர் 5 2 டைமென்ஷனல் அனலிட்டிக்கல் ஜியாமெட்ரி, இருபரிமாண பகுமுறை வடிவலிங்கிற சாப்டர் வந்து பார்த்துட்ருக்கோம். எக்ஸசைஸ் 5.4 பயிற்சி 5.4 6th சம் வந்து பார்க்குறோம். 12x² - 9y² = 108 என்ற அதிபர வளையத்திற்கு θ = π/3 இல் தொடுகோடு மற்றும் செங்கோடு சமன்பாடுகளை காண்க. ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் டேன்ஜென்ட் அண்ட் நார்மல் டு தி ஹைப்பர்போலா 12x² - 9y² = 108 at θ = π/3. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த θ = π/3 இருக்குது பார்த்தீங்களா, இதை வச்சு நம்ம வந்து தொடுப்புள்ளி அந்த பாயிண்ட் என்ன, எந்த இடத்துல வந்து ஹைப்பர்போலா வந்து டச் பண்ணுது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு ஹைப்பர்போலா எப்படி இருக்குன்னா, ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் தான் வந்து டச் ஆகுது. ஸோ அந்த பாயிண்ட்டில் இருக்க θ வந்து பார்த்தீங்கன்னா π/3. ஸோ எந்த பாயிண்ட்டில் வந்து அது டச் ஆகுது அப்படிங்கிற பாயிண்ட்டை வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். x1 y1 ஃபார்மேட்டில் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த x1 y1 ஃபார்மேட்டை வச்சு டேன்ஜென்ட் அண்ட் நார்மல் ஈக்குவேஷன் போட போகிறோம். சரிங்களா? ஸோ இது ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். நான் உங்களுக்கு போடும்போது புரியும். சொல்யூஷன் வந்து இப்போ ப்ராப்ளம்க்கு பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். சொல்யூஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது 12th மேத்தமெட்டிக்ஸ் வரலன்னா அவங்களுக்கு நம்ம சேனலை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நமக்கு தீட்டாவோட வேல்யூ π/3 இருக்கும் பொழுது தீட்டா கொடுத்துருந்தாங்க அப்படின்னாலே நமக்கு பாயிண்ட் எந்த ஃபார்மெட்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, a சீக்கன் தீட்டா பி tan தீட்டா. இதை வந்து நான் பேசிக் இன்ட்ரொடக்ஷன் வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் சம் பார்க்க வந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ a சீக்கன் தீட்டா p tan தீட்டா, இதுதான் வந்து தீட்டா கொடுத்துருந்தா நம்ம பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஸோ நமக்கு தீட்டா π/3 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த தீட்டா π/3 நம்ம போட்டுருவோம். ஆனால் நமக்கு ஏபியோட வேல்யூ என்னங்கிறது தெரியாது. அதை வந்து இந்த ஹைப்பர்போலாவை வச்சு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ வாங்க கண்டுபிடிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஹைப்பர்போலாவை நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் திட்ட வடிவத்துக்கு மாற்ற போகிறோம். ஹைப்பர்போலாவோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, x² - a² - y² - b² = 1. இதுதான் ஹைப்பர்போலாவோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ஸோ ஈக்குவல் டு 1 இருக்கு. நான் என்ன பண்ண போகிறேன், இந்த சைடு ஈக்குவல் டு 108 இருக்கனால இந்த ஹோல் ஈக்குவேஷனை நான் என்ன பண்ண போகிறேன், 108ஆல் டிவைட் பண்ண போகிறேன். அப்போ 12x² / 108 - 9y² / 108 = 108 / 108. புரியுதுங்களா? நான் ஏபி வேல்யூ கண்டுபிடிக்கிறேன்னு. ஸோ வாங்க டிவைட் பண்ண நமக்கு என்ன வரும், 1 12 12 9 12 108. அதே மாதிரி இதை வந்து எப்படி சிம்பிளை பண்ணால் பார்த்தீங்கன்னா, 9 9 12 9 108. சரிங்களா? அடுத்து இங்கே கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு என்ன கிடைக்குது, x² / 9 - y² / 12 = 1. ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு நமக்கு கிடச்சிருச்சு. அப்போ இதோட இதை கம்பேர் பண்ணுங்கள். a² வேல்யூ நமக்கு 9, b² வேல்யூ நமக்கு 12. ஓகேங்களா? வாங்க இப்போ a² = 9. ஸோ ஏயோட வேல்யூ நமக்கு 3. தென் b² வேல்யூ 12. ஸோ b = 12க்கு ரூட் எடுக்கும்போது நமக்கு என்னென்னு 4 × 3 வரும். ஸோ √4 அப்படிங்கிறப்ப நமக்கு 2 வரும். 2√3. ஸோ ஏயோட வேல்யூ பியோட வேல்யூ நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இந்த ஏயோட வேல்யூ பியோட வேல்யூவை இந்த பாயிண்டில் நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ θ = π/3 எனில் at θ = π/3 அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணால் என்ன வரும், ஏக்கு பதிலாக a cos θ a சீக்கன் தீட்டா b tan தீட்டா. இதுதான். ஸோ ஏக்கு பதிலாக நம்ம என்ன அப்ளை பண்ண போகிறோம், 3 சீக்கன் தீட்டாக்கு பதிலாக நமக்கு என்ன தெரியும், π/3ன்னு தெரியும். பிக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம், 2√3ன்னு போட்டோம். தென் tan π/3. ஸோ சிம்பிளை பண்ணுவோம். சீக்கன் π/3யோட வேல்யூ என்ன, 2. சரிங்களா? ஸோ 3 × 2, tan π/3யோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா √3. ஸோ 2√3 × √3. புரியுதுங்களா? சிம்பிள். 3 அப்படியே இருக்குது. சீக்கன் π/3யோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2, அதை வந்து போட்டாச்சு. இந்த 2√3 அப்படியே வந்துச்சு. தென் tan π/3யோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா √3. அவ்வளோதான். ஸோ 3 × 2 நமக்கு என்னன்னு கிடைக்கும், 6 அப்படின்னு கிடைக்கும். தென் இந்த பாருங்கள், √3 × √3 என்ன நமக்கு 3. √3 × √3யோட வேல்யூ நமக்கு 3. ஸோ இந்த ரெண்டும் சேர்ந்து நமக்கு 3 அப்படின்னு கிடச்சிரும். ஸோ 2 × 3 நமக்கு 6. ஸோ பாயிண்ட் என்ன, 6,6 அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ θ = π/3 இப்படி ஹைப்பர்போலா இருக்குது அப்படின்னா இந்த 6,6 அப்படிங்கிற பாயிண்டில் வந்து டச் ஆகிட்டு போகுது. ஸோ 6,6ங்கிறது தான் பாயிண்ட்டு. ஸோ இந்த பாயிண்ட்டை வச்சு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், தொடுகோடு மற்றும் செங்கோட்டோட சமன்பாடை வந்து கண்டுபிடிக்க போகிறோம்.
x1, y1ல வந்து பார்த்தீங்கன்னா தொடுகோட்டின் சமன்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் அட் x1 and y1. ஸோ நம்ம தொடுகோட்டின் சமன்பாடு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன சின்ன கண்டிஷன்ஸ் வந்து அப்ளை பண்ணணும். எக்ஸ் ஸ்கொயர்டுக்கு பதிலாக x இன்ட்டு x1 போடணும். அதே மாதிரி y ஸ்கொயர்டுக்கு பதிலாக y இன்ட்டு y1 வந்து அப்ளை பண்ணணும். ஒருவேளை x இருந்துச்சு அப்படின்னா 1/2 இன்ட்டு x ப்ளஸ் x1 வந்து அப்ளை பண்ணணும். ஒருவேளை y இருந்துச்சு அப்படின்னா 1/2 இன்ட்டு y ப்ளஸ் y1. ஸோ இது எந்த கானிக்ஸ்க்கு வந்து நீங்கள் தொடுகோடு கண்டுபிடிக்கிறதுனாலும் உங்களுக்கு பாயிண்ட் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் இப்படி தான் போடணும். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த ஈக்குவேஷனில் வந்து இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் இந்த ஃபார்மேட்டை வந்து நான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ 12 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டுக்கு பதிலாக எக்ஸ் இன்ட்டு x1 வரும், -9 இன்ட்டு ஒய் ஸ்கொயர்டுக்கு பதிலாக ஒய் இன்ட்டு y1 ஈக்குவல் டு 108 அப்படியே இருக்குது. ஸோ வாங்க இப்போ x1 y1ஓட பாயிண்ட்டை தான் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். என்ன கண்டுபிடிச்சோம்? 6,6ன்னு முதல்ல கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதுதான் x1, இதுதான் y1. இந்த பாயிண்டில் தானே டச் ஆகுது. ஸோ இந்த 6,6ங்கிற பாயிண்ட்டை வந்து இதில் நான் அப்ளை பண்ண போகிறேன். அப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும்? therefore 6,6ல் தொடுகோட்டின் சமன்பாடு ஷார்ட் ஃபார்மில் எழுதியிருக்கேன். ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் அட் 6,6. ஸோ x1 y1 பாயிண்ட்டுக்கு பதிலாக நமக்கு என்ன இருக்குது இந்த இடத்துல? இங்கே x1 y1க்கு பதிலாக 6,6 அப்ளை பண்ண போகிறோம். ஸோ 12 இருக்குது, x இருக்குது, x1க்கு பதிலாக 6, -9 இருக்குது, y இருக்குது, y1க்கு பதிலாக 6 ஈக்குவல் டு 108. ஸோ 12 இன்ட்டு 6 நமக்கு என்ன? 72x -9 54y. தென் இந்த 108 நான் இங்கிட்டு கொண்டு வர போகிறேன். 108 ஈக்குவல் டு 0 ப்ளஸ் 108 இங்கிட்டு வரும்போது -108 மாறிடுச்சு. ஸோ இதை நான் இன்னும் சிம்பிளிஃபை வந்து பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். ஸோ இது இன்னும் நான் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஹோல் ஈக்குவேஷனை நான் எதால் டிவைட் பண்ண போகிறேன் அப்படின்னா இதில் இருக்க எல்லா ஃபார்மேட்டும் வந்து பார்த்திங்கன்னா 18ஆல் டிவைட் ஆகும். ஸோ 18ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்போ 18ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 வரும். 4 18s are 72. ஸோ 4x மைனஸ் தென் 3 டைம்ஸ் போட்டிங்க அப்படின்னா 54 வரும். 3 இன்ட்டு 54 3 இன்ட்டு 18 வந்து 54. ஸோ 3y மைனஸ் 108. 108 வந்து 18ல் வந்து பார்த்தீங்கன்னா 6 டைம்ஸ் போட்டிங்கன்னா வரும் ஈக்குவல் டு 0. அவ்வளோதான். ஸோ நான் ஹோல் ஈக்குவேஷனை 18ஆல் டிவைட் பண்ணிக்கேன். உங்களுக்கு 18ஆல் டிவைட் பண்ண கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு 6ஆல் அப்படி பிரித்து நீங்கள் அந்த நம்பரை வந்து டிவைட் பண்ணி கொண்டு வந்துக்கலாம். ஸோ எனக்கு 18 டேபிள் தெரியுங்கிறதுனால நான் டேரெக்டாக 18ஆலே டிவைட் பண்ணிட்டேன். ஸோ 4x - 3y - 6 ஈக்குவல் டு 0. இதுதான் நம்மளுடைய தொடுகோட்டின் சமன்பாடு. ஸோ இதிலிருந்து நமக்கு தொடுகோட்டின் சமன்பாடு கிடைச்சாலே செங்கோட்டின் சமன்பாடு கிடைச்சா மாதிரி தான். எப்படி? therefore செங்கோட்டின் சமன்பாடு எந்த காணிக்காக இருந்தாலும் சரி நமக்கு தொடுகோட்டின் சமன்பாடு டேஞ்சன்ட்டோட ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு அப்படின்னா நார்மலோட ஈக்குவேஷன் ஜஸ்ட் சிம்பிள். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டை ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்டை இடம் மாற்றிட்டு நடுவில் இருக்க சைனை வந்து மாற்றணும். அதாவது இப்போ 3y இருக்குது, அப்போ இது வந்து 3xன்னு வரும். சரிங்களா? அடுத்து 4xன்னு இருக்குது, அப்போ இது ஒய்யோட கோஎஃபிஷியண்ட்டாக மாறப்போகுது, 4yன்னு மாறப்போகுது. நடுவில் இருக்க மைனஸ் பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸாக மாறிடும். அவ்வளோதான். 3x + 4y. ஸோ இதை இந்த பக்கமும் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்டை எக்ஸாகவும் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டை ஒய்யாகவும் போட்டு நடுவில் இருக்க சைனை சேஞ்ச் பண்ணியாச்சு. தென் அடிஷ்னலாக நம்ம பண்ண போகிற விஷயம் என்னென்னா +k = 0. நீங்கள் கேட்கலாம் இது k என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட். இந்த கான்ஸ்டன்ட்டோட வேல்யூவை கண்டுபிடிச்சி நம்ம இதிலே திரும்ப அப்ளை பண்ணோம்னா நமக்கு தேவையான செங்கோட்டின் சமன்பாடு கிடச்சிடும். நமக்கு தான் பாயிண்ட் 6,6 இருக்குல்ல. ஸோ 6,6 வழியே செல்வதால் பாசிங் த்ரூ 6,6. ஸோ 6,6 வழியாக போகிறனால இந்த 6,6 இதில் அப்ளை பண்ண போகிறேன். 3 × 6 + 4 × 6 + k = 0. 3 18 4 24 + k = 0. ஸோ ஆட் பண்ண நமக்கு 42 வருது + k = 0. தென் கேயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா +42 இங்கிட்டு வரும்பொழுது -42 மாறிடுச்சு. அவ்வளோதான். ஸோ கேயோட வேல்யூ -42 நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ ஈக்குவேஷன் நம்பரில் 1ல் வாங்க சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1 எங்கே இருக்குது? இந்த இருக்குது. ஸோ 3x + 4y -42 வரும். ஸோ 3x + 4y -42 = 0. அவ்வளோதான். இதுதான் நமக்கு தேவையான செங்கோட்டின் சமன்பாடு. ரொம்ப ஈஸி. ஸோ அந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தென் ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது மேத்தமெட்டிக்ஸ் வரலாம் கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.